நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிட போடுங்க அண்ணி. நான் சாப்பிட்றேன், நீ எனக்கு போடுங்க. நீ போட மாட்டீங்களா? சரி, நானும் போடுறேன். நான் நிம்மதியா சாப்பிட போறேன். நான் நிம்மதியா சாப்பிடுறேன். 4 பேரை காப்பாத்துறது தப்புன்னு அந்த தெய்வம் சொல்லிச்சுன்னா அப்படிப்பட்ட தெய்வமே தேவையில்லை. நீ நமக்கு நான் சாப்பிடுவேன், நான் நிம்மதியா சாப்பிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காப்பாத்துனதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கு தெய்வ தோஷமும் கிடையாது. நான் சாப்பிடுவேன். அன்னி பார்த்துருக்கீங்களா? ஒரு காக்கா செத்து போச்சுன்னா 100 காக்கா அவங்க சேர்ந்து. ஆனா ஒருத்தர் செத்து போயிட்டு இருக்காருன்னு சொல்றேன், அவங்க வந்து பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த காலத்துல கான கச்சேரி தேவையில்லை, ஞான கச்சேரி தான் தேவைப்படும். நான் சாப்பிடுவேன், நான் நிம்மதியா சாப்பிடுவேன். நீ இந்த மாதிரி வெளியில போய் கேட்டு பாருங்க. வேற சில வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. நீ இவர் பட்னி கிடப்பா, அவன என்னமோ பண்ணுங்க. நீ நான் செஞ்சது தப்பு இல்லை. நீ உங்களுக்குமா புரியல? தப்பு இல்லை. நீ